இது போட்டோன்னா செம்ம குஷி. ஏய் ஏய் என்ன ஜெசிதா எப்படி இருக்க? சூப்பரா இருக்குதான். ஒரே நாள் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அவ வந்து ஃபீடிங் கேட்கவே இல்ல. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி. நல்லா ஃப்ரை ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் சொல்லிட்டு வெறும் பிரேக்ஃபாஸ்டே செஞ்சுட்டு இருக்க இல்லையா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி. ஸோ அதனால நீங்க ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். என்ன பண்றோம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். போலாமா? ஓகே. ஜெசிதா ஹாய் சொல்லு எல்லாரும். ஹாய் சொல்லு. ஹாய். லேட் பிக்கப் போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தனா இந்த பவு வச்சிருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தலை இப்பதான் தலைக்கு ஊத்தனா. ஸோ அந்த தலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமா இருக்கு. அப்போ நம்ம லப்பர்லாம் போட முடியாதுல்ல, முடி நிறைய கண்ணு கிட்ட வருது. ஸோ அதனால இது வாங்கி வச்சிருந்தது போடலான்னு. ஸோ இன்னைக்கு தான் அது யூஸ் ஆச்சு. ஆக்சுவலா இது எனக்காக வாங்கினேன், நான் போடவே இல்லை. இது நல்லா இருக்கமா? இது போட்டோன்னா செம்ம குஷி. ஏய் ஏய் வந்து விளையாடிங்க வந்தாரு. சரிங்களா? நான் கடைக்கே நான் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் எதுவுமே ரெடி பண்ணாம கிச்சனுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்க. கிச்சன்லாம் ரொம்ப வந்து எண்ணெய் கரை அழுக்கு இருந்தது பேபி. மாவு அரைக்கிறதுலாம் இங்க அப்படியே ஒட்டிட்டு இருந்ததா, சரி ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கே, சூப்பரா க்ளீன் பண்ணிருக்கே. நான் என்ன ப்ராடக்ட் வச்சு க்ளீன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அகாராவோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்றேன். ஸோ இது வந்து நம்ம கிச்சன், பாத்ரூம், பாத் டப், டைல்ஸ், ஃப்ளோர், வுட் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க, இது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் மெயின் யூனிட். நமக்கு இது நல்லா லைட் வெயிட்டாவும் இருக்கு, போர்ட்டபிளாவும் இருக்கு. நிறைய பிரஷ் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஹெட். இது காரோட அவுட் சைட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபைபர் பிரஷ். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்லாம் இருக்கு இல்லையா, கிச்சன்ல ரொம்ப ஹார்டான அடுப்புல இருக்க கரை, அது மாதிரி ஹார்டா டர்ட்டியா இருக்கிற இடத்தெல்லாம் இதை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம கிளாத் பிரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாத் பிரஷ் நம்ம விண்டோலாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளாஸ், விண்டோ, அது மாதிரி நல்லா சாஃப்டா இருக்க பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஊல் பிரஷ். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம பாலிஷ் பண்றதுக்கும் வேக்ஸ் பண்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக் பிரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பாத்ரூம்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பிரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் பிரஷ் எதுக்காகனா நம்ம சிங்க்லாம் இருக்கு இல்லையா, சிங்க் கிளீன் பண்றதுக்கு இந்த ஸ்மால் பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்னர்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும், கார்னர்லாம் நம்ம கை வச்சு கிளீன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த கார்னர்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த டிப் பிரஷ் வந்து யூஸ் ஆகும். இது நல்லா ஷேப்புமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா ஷார்ப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த கார்னர் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப் பிரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரஷ் ஹெட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாடல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து வெல்க்ரோ மாடல்ல இருக்கும். ஸோ நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிட்டு நம்ம ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் யூனிட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வெல்க்ரோ மாடல்ல இருக்கும். எல்லா பிரஷுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டிட்டு அழகா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹேண்டில். இந்த ஹேண்டில் நம்ம மெயின் யூனிட்ல கனெக்ட் பண்ணி நம்ம பாத்ரூம்லாம் கிளீன் பண்றோம், இல்ல ஒரு இடம் ஃப்ளோர் வந்து கிளீன் பண்றோம்னா நின்றுகிட்டே கிளீன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து இருக்கு. ஸோ இந்த ராடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் யூனிட்ல கனெக்ட் பண்ணி அழகா யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் புக்கை வந்து பார்த்துட்டு நம்ம எந்த பொருள் எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த மேனுவல் புக்கை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சார்ஜிங் கேபிள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, நம்ம இப்போ மாட்டி வைக்கணும், ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் யூனிட்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் யூனிட்ல நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஆன் பண்ணா இங்க இண்டிகேட்டர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்க இண்டிகேட்டர் லைட் வந்து எரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பீட் இருக்கு, லோ ஸ்பீட், ஹை ஸ்பீட் இருக்கு. லோ ஸ்பீட் பாத்தீங்கன்னா 300 RPM per minute இருக்கும். ஹை ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 400 RPM per minute இருக்கும். லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது லோ ஆயிடுச்சுன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு நல்லா இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல சார்ஜ் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மெயின் யூனிட்ல நம்ம ஹெட்லாம் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் ஹெட்டோட பிரஷ் எடுத்துருக்கு இல்லையா. ஸோ இதை எடுத்து நம்ம இங்க வந்து லாக் பண்ணணும். மெயின் யூனிட்ல நம்ம பார்த்தாலே தெரியும், கரெக்டான இடத்த பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணா போதும். ஸோ பாருங்க, இந்த கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, வளைவு, இதை எடுத்துட்டு வந்து இந்த வளைவுல நேரம் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ மேனுவல் புக்குலையுமே எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மெயின் யூனிட் கூட நம்ம ராடு வந்து ஃபிட் பண்ணனாலுமே ரொம்ப ஈஸி தான். இந்த ராடுமே அங்கே பாருங்கள் ட்விஸ்ட் பண்ணுற மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே முறுக்கணும், ஸ்க்ரூ பண்ணுற மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து முறுக்கிட்டு நம்ம அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா
இது வந்து நீட்டா இழுத்து இந்த ப்ரஷ்ல வந்து க்ளீன் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஞ்சை வெளியே எடுத்துட்டு அழகா வந்து எப்பயும் நம்ம கிளாத் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடு க்ளீன் பண்றதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பேபி வாங்கி வந்துட்டாரு. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போறோம்னா கோபி மஞ்சூரியன் வந்து பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோபி மஞ்சூரியனா? சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லயே தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட். எத்தனை நாள் ஆகுது வாங்கிட்டு வந்து? ஒரு 2 நாள் இருக்கும். சரி சரி. சரி, இது என்ன பண்ணலாம், 2 போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பஜ்ஜி மிளகா போட்டு ஒரு 3 எடுத்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு வந்து ஏன்னா 3 6 வரும். திட்டமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப். இதெல்லாம் தேவையான பொருட்கள். ஏய், ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கிறது சொல்லவே இல்ல. சாப்பிட்றதுக்கு ஜஷிதா பாப்பாக்கு கடலை மிட்டாய். ஏன் சங்கீதா வாங்கின்னு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இப்போ கொஞ்சம் லைட்டா கலரே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நான் என்ன பண்ணணும்னா, நீ இன்னைக்கு செய்ய போறோம்னா மட்டும் வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. அதுக்கு தான் திட்டுறேன். நீ செய்ய போற அன்னைக்கு எதுவுமே இல்லை, இது வாங்கிட்டு வானா செய்யற அன்னைக்கு தான் சொல்லுவேன், முன்னாடியே சொல்ல மாட்டேன்னு கேக்குறேன். எப்படி பேசினாலும் லாக் பண்றா ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. இது வாங்கிட்டு வந்து ஒரு நாள் குருமா வந்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு தான் ஆசையா வந்து குருமா செஞ்சேன். நல்லா சூப்பரா இந்த காய் சுண்டல்னு போட்டு நிறைய காய்கறி எல்லாம் போட்டு குருமா செஞ்சேன். இவங்க ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக போறேன்னு சொல்லிட்டு போனா அங்கேயே அட்மிட் ஆயிட்டாரு அப்பாவுக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு ஒரு 2 நாள் வச்சு நானே தான் சாப்பிட்டேன். இந்த குருமாவை யாருமே சாப்பிடல. சரி 65 போடலான்னு பார்த்தாலும் வந்து டைமே இல்ல போடுறது. அதனால ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு இப்பதான் எடுத்தேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் கட் பண்ணியாச்சு. இங்க தண்ணி போட்டிருக்கேன். தண்ணியில வந்து லைட்டா உப்பு வந்து போட்டுடலாம். ஆமா, தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப சுடு தண்ணியில போட்டு வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெரிய சைஸா தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிருக்கேன். ஏன்னா இது எண்ணெயில போட்டு நம்ம வந்து பொரிச்சுதான் எடுக்க போறோம். அப்போ வந்து கொஞ்சம் சின்னதா சுருங்கிடும். அதனால ரொம்ப சின்னதா இல்லாத ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கங்க. இது அப்படியே நல்லா தண்ணியில கொதிச்சு நுழைச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேக வைக்க கூடாது, ஜஸ்ட் அலசி எடுத்துக்கணும் சுடுதண்ணில போட்டு. ஏன்னா பூச்சிலாம் இருக்கும். இது நான் வர 2 நாள் ஆச்சா ஃப்ரிட்ஜ்ல வச்சு. எப்படியா இருந்தாலும் அது நார்மலாவே பூச்சி இருக்கும் அதுல. ஆமா, எறும்புலாம் எக்கச்சக்கமா. சுடுதண்ணில போட்டாச்சு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆவி வந்த உடனே இதை எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப நேரம் இருந்தா வெந்துடும், ரொம்ப சாஃப்டா ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது, பொரிக்க முடியாது. தண்ணி இல்லாம போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். காலிஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டி தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மைதா மாவும் கார்ன்ஃபிளவர் மாவும் எடுத்திருக்கேன். அது வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா உப்பு, பெப்பர் பவுடர், கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வேணான்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா வந்து கொஞ்சமா சேர்த்திருக்கேன், காரம் இருக்கணும்ன்றதுக்காக லைட்டா. சரி, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மாவு கரைச்சிக்கலாம். ஜஷீதா வேகமா ஓடியாரான்னு நினைக்கிறேன். என்னம்மா என்ன அப்பா அடிச்சுட்டு போலான்னு வந்தியா? அப்பா அடிச்சுட்டு போலான்னு வந்தா சங்கீதா அங்கிருந்து வந்து அடிச்சுட்டு போறா. சங்கீதா ஸ்நாக்ஸ் வேணுமா ஜஷிதா? ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து பாத்தீங்கன்னா கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரைச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்கிற காலிஃபிளவர் மேல ஒரு கோட்டிங் மாதிரி ஒட்டனா போதும். ஸோ அப்படியே இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பஜ்ஜி துவைக்கிற மாதிரி துவைச்சு போட்டுக்க வேண்டியா? பஜ்ஜி துவைக்கிற மாதிரிலாம் அந்த அளவுக்கு திக்கா வராது பேபி. அப்படியா? சூப்பர், தண்ணியா தான் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு கோட் ஆகியிருந்தா போதும். லைட்டா சும்மா ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டுட்டீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல மசாலா புடிச்சிட்டு இருக்கும். அப்ப நம்ம வந்து சாஸ் எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணும்போது கோபி மஞ்சள் ரொம்ப மாவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா ஜூஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால லைட்டா ஒரு கோட்டிங் மட்டும் போட்டுட்டேன். ஸோ இப்போ எண்ணெய் வந்து காயுது. அப்படியே அழகா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 65 கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு லேயர். ஆனா நல்லா பொரிச்சு எடுத்தா கோபி 65 இல்ல, 65க்கு 65 மசாலா எல்லாம் போடணும். இன்னும் நிறைய இன்கிரிடியன்ஸ் போடணும். ஓகே, அதுக்காக தான் இதுல லைட்டா மசாலா போடுறது பேபி. சரி சரி. காலிஃபிளவர் எல்லாமே சூப்பரா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒரே டைமே எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிட்டேன். ஏன்னா அது பார்க்கதான் பெருசா இருக்கும். எண்ணெயில போட்டு அப்புறம் வர வந்து பாத்தீங்கன்னா சின்னதாயிடுச்சு. அதனால 2 வேலையா வேணாம்னு ஒரே டைமா போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். ஓகே, எண்ணெய் இல்லாம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்ல. ஆமா,
சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் பொரிச்சு எடுத்துட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பாத்தீங்கன்னா பொரிஞ்சிடுச்சு. ரொம்ப வந்து ஆமா ரொம்ப மசாலா இல்லாம லைட்டா மேல வந்து ஒரு கோட்டிங் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வேலை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கி வந்திருக்கோம் பாருங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் எங்களுக்கு கிடைக்குது அழகா வந்து பாத்தீங்கன்னா. இது என்ன பண்ணலாம், பாதி எடுத்துக்கலாம். பாதியே அதிகம் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் தேவைப்படும், கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஆமா, இது நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். இதுல இருக்க ஆனியனையும் வீணாக்காத, ஆனியனையும் கட் பண்ணிக்கலாம். என்ன ஜிச்சிதா எகிரி குதிக்கிறா? அதுக்கப்புறம் பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு 2 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா சாப் பண்ணி எடுத்துக்கணும். சாஸ் வந்து செய்யணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப பொரிச்சேன் இல்லையா, அந்த எண்ணெயை வந்து வடிகட்டி வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன் வானல்ல. சோ இதுல வந்து பொடியா கட் பண்ணிருக்க பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். பூண்டு சேர்த்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்தோம் இல்லையா, அதுலயே அடியில இருக்கும்ல அந்த ஆனியன், அந்த ஆனியன் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் இது. ஸோ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கிடைக்கலன்னா நீங்க நார்மலா சேர்த்துக்கலாம், ஆனியன் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கலன்னும் போது நம்ம நார்மல் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆமா, நார்மல் ஆனியன் சேர்த்துக்கலாம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தூணா கூட நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து கிடைக்கும்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு அதோட ஃபிளேவர் வந்து வேற லெவலா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடமிளகாய் வேணா கூட சேர்த்துக்கலாம். இந்த சில்லி சிக்கன்லாம் இருக்கும் தெரியுமா, ஆமா, கட்டம் கட்டமா குடமிளகாய், கட்டம் கட்டமா வெங்காயம், அது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பண்ணி கூட இதுல வந்து சேர்த்து அந்த மாடல்லயே செய்யலாம். நான் வந்து பொடியா வந்து கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாஸ்லாம் சேர்த்துடலாம். லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம சாஸ்லாம் சேர்க்க போறோம் இல்லையா, அதுல உப்பு இருக்கும். இந்த ஆனியனுக்கு மட்டும் டேஸ்ட்டுக்காக லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் இருக்கு, ரெட் சில்லி சாஸ் சேர்த்தாச்சு. சாரி, இது டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப்பா? டொமேட்டோ கெச்சப் இதுதான் ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வருது. ஆமா, சைனீஸ் ரெசிபி தானே இது ஆமா ஃப்ரெண்ட்ஸ். சைனீஸ் ரெசிபிலாம் இதே மாதிரி தான் செய்வாங்க. இதுல வந்து தண்ணி லைட்டா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது தண்ணியா இருக்குல்ல, கொஞ்சம் திக்கா வர்றதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃபிளவர் வந்து தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், இதை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்கான கிரேவி மாதிரி வரும். சாஸ் எல்லாமே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாஸ்லாம் சேர்த்துட்ட பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு காலிஃப்ளவர்ல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா இருக்கு பார்க்கவே. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ் எல்லாமே காலிஃபிளவர் வந்து ஒட்டிடுச்சு. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே போதும், நிறைய போடாது, நிறைய தான் இருக்கு. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணியாச்சு. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு, ஜூசியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டா வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா குடுக்குறேன்னு சொல்லிட்டு சங்கீதா வரும்போதே சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஏய் பாப்பா வந்துட்டாரா? டேய் பாப்பா குடுமா, ஜஸ்ட் இங்க போய் அம்மா வா, ஜஸ்ட் அம்மா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ். இந்த போய் சாப்பிட்டு பாப்பா. அப்பாக்கு நிறைய தரக்கூடாது, என்ன பொருள் இல்ல, கொஞ்சமா சாப்பிடலாம். சுட போகுது. ஜஸ்ட் ஆ வச்சுக்க. நல்லா இருக்கா சொல்லுமா, அப்பா கிட்ட சொல்லு. சுடுது. சுடல ஆறிடுச்சா? நீ வேணா சாப்பிட்டு பாரு. என்ன ஜெசிதா எப்படி இருக்க? சூப்பரா இருக்குதான். நல்லா இருக்கா மாமா? அதெல்லாம் பிடிக்காது. ஆமா, அப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டம் மரளி கிழங்கு, கொழுக்கட்டை, அப்புறம் வந்து அது ராகி கூழ். அவ்வளவுதான். கூழ் சாப்பிடுவாரு மாமா. கூழ் செய்யலாம்ல. என்னம்மா? இந்த பேபி நீ சாப்பிட்டு பாரு பேபி. ஓகே, நான் சாப்பிட்றேன். இவரு சூப்பரா இருக்கு கோபி மஞ்சூரியன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா செய்யல, ஏன்னா இதுவே நிறைய இருக்கு. இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால
நாளைக்கு பஜ்ஜி செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நான் ஷார்ட்ஸ் போட்டாலுமே பெரிய வீடியோலுமே ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, எப்படி ஸ்டாப் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்கக்கான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க ஒருத்தவங்க. ஸோ அது நான் மெசேஜ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காமனா சொல்றேன். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 வயசு இருக்குமா பாப்பாக்கு? ஆமா 1.5 வயசுக்கு மேலதான் ஸ்டாப் பண்ணும். 1.5 வயசுக்கு மேலதான் பல்லுலாம் நல்லா முழிஞ்சிச்சு, சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவா. நிறைய பேர் என் கூட இருந்தவங்க எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிடுங்க, நீ ஃபீடிங் ஸ்டாப் பண்ணாதான் நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சாப்பிடறதே கிடையாது, வெறுமனே வந்து சாப்பிட ஆமா சாப்பிடவே இல்ல, சுத்தமா சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பாடை நிறுத்திட்டா. ஆமா சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் வந்து நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே ஈஸி தான். நான் ஒரு 2-3 நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அவ வந்து ஃபீடிங் கேட்கவே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். வேப்பிலை இருக்கு இல்லையா, வேப்பிலை தான் நல்லா திக்கா வந்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதான் பிரஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து தெரியாம தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. தெரியும் போது வந்து ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கீங்களா பாத்துருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா ஏதோ அம்மா பண்ணியிருக்காங்க, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க தெரியாதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேப்பில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபீட் பண்ணும்போது அவங்க நார்மலா ஃபீட் பண்ண வருவாங்களே, இப்போ கசப்பா இருக்குன்ட்டு ஃபீட் பண்ண எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து ஃபீடிங் கேட்டுனே இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வேப்பில தான் வந்து அப்ளை பண்ணி ஒவ்வொரு டைமும் ஃபீடிங் நான் பண்ணும்போது வேப்பில் அப்ளை பண்ணியிருந்தா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாயை வைக்கவே இல்லை, அதுக்கு எனக்கு வேணான்ட்டு ஓடியே போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அதுக்கப்புறம் ஸோ என்ன எப்படி அவளை சமாளிச்சேன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சதுலாம் சாப்பிட வந்து கொடுத்துட்டே இருந்தேன். ஆமா பசி எடுக்கும்போது அவளுக்கு பசி எடுக்காம இருக்கிறதுக்கு சாப்பாடு நிறைய கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய அவளை வந்து சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லாவே கொடுத்து அவளை எங்கேஜாவே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தோம். ஃபீடிங்க்கு வந்து அவளே வந்து வரல. ரொம்பலாம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருப்பேன். அவளே வந்து பாத்தீங்கன்னா தானாவே ஸ்டாப் பண்ணிட்டா. நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு டிவி பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா என்ன பண்ணா எங்க வீட்டுக்கு கூட்டும் போயிட்டேன். ஒரே இடத்துல இங்கே இருந்தா நான் மட்டும் தானே இருக்கேன், அடமுடிச்சு கேட்டுனே இருப்பான்றதுனால அவளோட மைண்ட வந்து தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. ஆமா சோ எங்க வீட்டுக்கு போவே எங்க அம்மா கூட அப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு போறது வரது விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபுல்லாவே ஜாலியா இருக்க ஆரம்பிச்சா. சோ அப்ப அதனால என்னை கண்டுக்கவே இல்லை. என்ன ஒண்ணு எனக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு ஃப்ரெண்ட். பால் வந்து கட்டிக்கிட்டு ரொம்ப வந்து வலியா வலிச்சிட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஃபீவரும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க டேப்லெட்லாம் சாப்பிடக்கூடாது, அடுத்த குழந்தைக்கு வந்து பால் கிடைக்காது, ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கல. நான் என்ன பண்ணேன்னா நான் ஹாஸ்பிட்டல்லாம் போல தானாவே சரியாயிடுச்சு. மல்லிகைப்பூ மட்டும் மல்லிகைப்பூ வைக்க சொன்னாங்க பக்கத்து டாக்காலாம். ஸோ மல்லிகைப்பூ மட்டும் நம்ம இன்னர்ல வச்சுட்டு இருந்தேன். ஸோ தானாவே வந்து பாத்தீங்கன்னா அதுவே சரியா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 2-3 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா வலியா இருந்தது, ஜுரமுமே அடிச்சுது. நான் எதுவுமே ஹாஸ்பிட்டல் போல எதுவுமே எடுத்துக்கல. மாத்திரை மட்டும் எனக்கு ஒரு நாள் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால முடியல. எங்க அம்மா வந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடலாம், அந்த காலத்துல ஏதோ சொல்றாங்கன்னா நீ என்ன பண்ற மாத்திரை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏதோ டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க, ஜுரத்து மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க, அது மட்டும் சாப்பிட்டேன். தானாவே சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்டோரி, எப்படி ஃபீடிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணுன்றது. இது லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோலயே சொல்லியிருக்கேன், நான் எப்படி வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ கமெண்ட்ஸ் ரெகுலரா வரதுனால நான் வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1.5 வயசுக்கு மேல 1.5 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ண, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டுலாம் அவளே வந்து சாப்பிட ஆரம்பிச்சா. எப்பயுமே நாங்க குட்டி புள்ளியா இருக்கும் போதே அவளுக்கு வந்து அவ எப்போ அவ கையாலே சாப்பிட ஆரம்பிச்சாலும் அப்பத்துல இருந்தே அவகிட்ட சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் ஸ்டாப் பண்ணோம். ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கல, ஈஸியா ஜஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சமத்து கொண்டுறதுனால குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு. சோ இப்படிதான் வந்து ஸ்டாப் பண்ணேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்றேன். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை. கிருஷ்ணா பை சொல்லு. பை.